Hi dears, good morning. I welcome for the revision biology class. Introduction. What you discussed in previous class? How do we see things with our eyes? When you look at this book, the light falling on the book is reflected and enters your eyes. Light is a type of energy that helps us to see all things around us. Light can be detected by the human eye. Light is essential for vision. Okay. நம்ம இப்போ தமிழில் டிஸ்கஸ் பண்ணலாம். இன்ட்ரடக்ஷனில் நம்ம என்ன பார்த்தோம் எப்படி ஒரு டார்க் ரூமில் போய் நுழைஞ்ச உடனே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், சுவிட்சை ஆன் பண்ணுவோம். எதுக்காக? லைட்டுக்காக. லைட் அப்போ தான் என்ன பொருள் எங்கே இருக்குதுன்னு பார்க்க முடியும். இப்போ லைட்டை சுவிட்சை ஆன் பண்ண உடனே நம்ம எல்லா பொருளும் என்ன செய்யுது, நமக்கு விசிபிளாக தெரியுது. எப்படி விசிபிளாக தெரியுதுன்னா, இந்த லைட்டு என்ன ஆகுதுன்னா அந்த பொருள் மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம கண்ணை ரீச் ஆகுது. இதனால தான் அந்த பொருள் என்னென்ன பொருள் இருக்குதுன்னு நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது. பார்வைக்கு எது அவசியம்னா லைட்டு தான் அவசியம். லைட் இல்லைன்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது, எந்த ஒரு திங்ஸையும் பார்க்க முடியாது. ஒய் டு பிளான்ட்ஸ் நீட் லைட்? பிளான்ட்ஸுக்கு எதுக்காக லைட்டு தேவை? லைட் இஸ் த ஒன்லி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃபார் பிளான்ட்ஸ். ஸோ தே என்டையர்லி டிபெண்ட் ஆன் லைட்ஸ். விச் ஒன்? பிளான்ட்ஸ். Light is one of the source of energy for plants. Without light, maximum plants prepare their own food. By the process what? Photosynthesis. Which one needed for photosynthesis? Sunlight is very essential for photosynthesis. So, totally, entire plant itself depend on which one? Light only. People and animals derive energy from carbohydrate, proteins and fat through their food. We and all, peoples and all, where do we get from food? Directly or indirectly depend on plants maximum. Animals derive food. People and animals derive food where? From the eating food, no, that only get that food. What are the energy we get? Carbohydrate, protein and fat. Through which one? Food only. Plants produce food using the energy from sunlight, carbon dioxide and water by the process called as photosynthesis. Plants produce food in the presence of sunlight, carbon dioxide and water. Which one get? Glucose or energy, and then water we get, end product, byproduct. Sunlight acts as a vital role in the process of photosynthesis. Which one essential? Sunlight only, very essential for photosynthesis. Now we discuss in Tamil. நமக்கு பிளான்ஸுக்கு தேவையான எனர்ஜி எதிலிருந்து பெற்றுக்குது அப்படின்னா சன்லைட்லேருந்து தான் பெற்றுக்குது. சன்லைட்லேருந்து தான் அதுக்கு எனர்ஜி கிடைக்குது. நம்ம பீப்புளு அனிமல்ஸ்லாம் எங்கேருந்து எனர்ஜி நமக்கு கிடைக்குதுன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருந்து கார்போஹைட்ரேட்டு, ஃபேட்டு, ப்ரோட்டீன் இந்த டைப் ஆஃப் எனர்ஜியை நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? இந்த பிளான்ட்ஸு ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா கார்பன் டை ஆக்சைடு. ஆல்ரெடி விச் ஒன் ப்ரெசன்ட் இன் த பிளான்ட்ஸ் லீவ்ஸ்? குளோரோஃபில். க்ரீன் கலர் சப்ஸ்டன்ஸ்னோ குளோரோஃபில். இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட்டு. சன்லைட்டு ப்ரெசன்ஸ் வச்சு என்ன செய்யுது? சோலார் எனர்ஜி மூலியமாக அது என்ன செய்யுது? தனக்கு தேவையான ஃபுட்டை தானே தயாரிச்சுக்குது. அதுதான் ஒளிச்சேர்க்கை, அதுதான் ஃபோட்டோசிந்தசிஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ஃபோட்டோசிந்தசிஸில் எது இம்பார்ட்டன்ட் ரோல்னா சன்லைட்டு தான் இம்பார்ட்டன்ட் ரோல். நெக்ஸ்ட், sources of light. Where do we get from light? That only sources of light. Objects which are able to emit light are known as light sources. Which objects give light, emit light? That only what? Sources of light. Light rays can come from different sources. What are the sources? Two types of sources. Natural sources of light and artificial sources of light. சோர்சஸ் ஆஃப் லைட்னா என்ன? நமக்கு எங்கேருந்து லைட்டு கிடைக்குதோ அதை தான் நம்ம சோர்ஸ்ன்னு சொல்கிறோம். இதை ரெண்டு டைப்பாக பிரிக்கிறோம் சோர்சஸ் ஆஃப் லைட்டை. நேச்சுரல், இயற்கையாக கிடைக்கிற லைட் ஒன்று, ஆர்டிஃபிஷியல், மேன்மேட் ஒன்று. ஷெல் வி டிஸ்கஸ் ஒன் பை ஒன்?
First, natural sources of light. Sources which emit light naturally are known as natural sources of light. Which sources give light naturally? That only natural sources of light. The sun is the primary and the major source of natural light. Which one primary and major source? Natural sun தான். Stars also produce light. Stars also produce light. Okay. But sun only major source of light. How do we stars produce light? Already we get that light from where? Sun. That only emit. Which one? Stars. Stars, they cannot produce light. They get light from sun. That only give emit light for stars. Example. Natural sources of light. Example which one? Fireflies, jellyfish and glowworm. Natural sources of light க்கு என்னென்ன எக்ஸாம்பிள்னா fireflies, jellyfish, glowworm அப்படின்னு சொல்கிறாங்க. Next, artificial sources of light. Artificial sources of light na enna? Artificial sources, which one artificial? Man-made light only artificial sources. Example, flame of candles, incandescent lamp, neon lamp, sodium lamp. இதெல்லாம் எதுக்கு எக்ஸாம்பிள்? ஆர்டிஃபிஷியல் சோர்சஸ் ஆஃப் லைட்டுக்கு எக்ஸாம்பிள். ஆர்டிஃபிஷியல் சோர்சஸ் ஆஃப் லைட்டு யார் உருவாக்குறா? Man-made only. Okay. Next our topic, incandescent sources. Do you remember previous class? Which one incandescent candle? Yeah, very good. Candle and incandescent lamp. When certain objects are heated to a high temperature, they begin to emit light. The glowing of hot iron rod is a kind of incandescent light. இப்போ இன்கேண்டசன்ட் லைட்னா என்ன? ஒரு சில பொருளை நம்ம என்ன செய்யணும்னா அளவுக்கு அதிகமாக சூடு பண்ணோன்னா என்னாகும்னா அதுவே லைட்டை எமிட் பண்ணும். அதுவே லைட்டை என்ன செய்யும்? ஒளிவிடும். அதுக்கு தான் சொல்கிறோம், என்ன சொல்கிறோன்னா இன்கேண்டசன்ட் லைட்டு. எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறோன்னா, இந்த ஃபார்மர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, இந்த அயன் என்னென்னா மம்புட்டி, களக்கட்டு, மண்வெட்டி, களக்கட்டு இதெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, அப்புறம் அந்த கடப்பாறை இதெல்லாம் என்ன செய்வாங்கன்னா ஷார்ப் பண்ணுவாங்க. பிளண்ட் ஆயிடுச்சுன்னா, மலிங்கி போயிடுச்சுன்னா நல்லா என்ன செய்ய முடியாது, களை எடுக்க முடியாது. அதனால அதை ஷார்ப் பண்ணுவாங்க. எப்படி ஷார்ப் பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நல்ல ஹீட்டு, ஹை டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணி என்ன செய்வாங்கன்னா அதுவே என்ன செய்யும்? ஒளிரும். அப்போ பட்டறையில் கொடுத்து தட்டினாங்கன்னா அதோட ஷார்ப்னஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் இன்கேண்டசன்ட் சோர்சஸ்க்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அவர் டாபிக், gas discharge light sources. Passing electricity through certain gases at a very low pressure can produce light. Example, neon lamp, sodium lamp. Gas discharge sources. எந்த ஒரு பொருள் மூலியமாக நம்ம என்ன செய்கிறோன்னா, நியான், ஃபார் எக்ஸாம்பிள் நியானு, சோடியம், இது மூலியமாக நம்ம எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணுறோம். என்ன, எந்த அளவுக்கு? ரொம்ப லோ ப்ரெஷருக்கு. அப்போ என்ன செய்யும்னா அது லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இதுதான் எதுக்கு எக்ஸாம்பிள்? கேஸ் இன் டிஸ்சார்ஜ் சோர்சஸ்க்கு எக்ஸாம்பிள். Give some example for gas sources light. Which one? Neon lamp, sodium lamp. Neon lamp and sodium lamp. Next our topic, properties of light. Rectilinear propagation of light. Reflection, speed, interaction of light with matter, types of material according to permeability, formation of shadows, plan mirror and images, spectrum. இதெல்லாம் எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். எதெல்லாம் லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது? ரெக்டிலினியர் ப்ரொபகேஷன் ஆஃப் லைட், லைட்டோட கேரக்டரிஸ்டிக். அடுத்து ரிஃப்ளெக்ஷன், லைட் என்ன செய்யுது? ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸ்பீடாக போகுது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ட்ராக்ட் பண்ணுது மேட்டரோடன்னு என்ன அர்த்தம்? பொருளோட இன்ட்ராக்ட் பண்ணி நமக்கு சோர்ஸ் விசிபிளாக கொடுக்குது அப்படிங்கிறோம். டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் அக்கார்டிங் டு பெர்மியபிலிட்டி. பெர்மியபிலிட்டினா என்ன? ஊடுருவுற தன்மையை பொறுத்து அதை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஃபார்மேஷன் ஆஃப் ஷேடோஸ், பிளான் மிரர் அண்ட் இமேஜஸ், ஸ்பெக்ட்ரம். இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்டோட என்னது? பாயிண்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் அவர் டாபிக், பாத் ஆஃப் லைட். பாத்து, அது போகிற பாதை. எப்படி? லைட் கேன் ட்ராவல் இன் எ ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்லி. அதை என்ன சொல்கிறோம் நம்ம? ரெக்டிலீனியர் ப்ரொபகேஷன் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்கிறோம். வாட் இஸ் த பாத் ஹியர்?
லைட் பெனிட்ரேஷன் த்ரூ ட்ரீஸில் எப்படி பெனிட்ரேட் பண்ணுதுன்னு நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்து லைட் ட்ராவல்ஸ் த்ரூ த ஹோல்ஸ் இன் த சிமெண்ட் கிரில்ல எப்படி அது பாஸ் பண்ணுது. அடுத்து லேசர் பீமில் எப்படி அது ஊடுருவுது. இதெல்லாம் பாத் ஆஃப் லைட்டுன்னு சொல்கிறோம். நவ் வி டிஸ்கஸ் ஒன் பை ஒன். பின்ஹோல் கேமரா. வாட் யூ மீன் பை பின்ஹோல் கேமரா? What is the use of pinhole camera? Through the pinhole camera, we see the image of an object. ஆப்ஜெக்டோட இமேஜ் என்ன செய்கிறோம்? அந்த பின்ஹோல் கேமரா வழியாக பார்க்குறோம். இது மூலியமாக என்ன ப்ரூவ் பண்ணுறோம்? லைட் ட்ராவல்ஸ் இன் எ ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறோம். அதை வந்து ரெக்டிலினியர் ப்ரொபகேஷன்னு சொல்கிறோம். இட் ஹெல்ப்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த ரெக்டிலினியர் ப்ரொபகேஷன் ஆஃப் லைட். அப்படின்னா என்ன அர்த்தம்? த லைட் வந்து எப்படி செய்யுது? நேரோ பாத்தில் தான் போகுது. லைட் ட்ராவல்ஸ் இன் எ ஸ்ட்ரெயிட் லைன் அப்படிங்கிறத இந்த பின்ஹோல் கேமரா மூலியமாக நம்ம என்ன செய்கிறோம்? ப்ரூவ் பண்ணுறோம். ஹியர் யூ see the picture. XY, which one? XY is the image. XY is the object. ஓகேங்களா? இங்கே இந்த பின்ஹோல் கேமராவில் தெரியுதுல்ல, இன்வெர்டட் இமேஜ், தலைகீழ் பிம்பம், அதுதான் என்னது? இமேஜ். ஓகேங்களா? அதை இமேஜ் என்ன சொல்கிறோம்? X dash Y dashன்னு சொல்கிறோம். இங்கே கவனிங்க. In similar way, another light ray staring from Y and travels along YO strikes the Y dash. ஒரு லைட்டை ஒய் மூலியமாக பாஸ் பண்ணோன்னா அது ஓவை ரீச் பண்ணி அந்த ஸ்க்ரீனில் என்னவா விழுது? ஓவும் ஒய்யும் ஜாயின் பண்ணி ஒய் டேஷாக விழுது. அதே மாதிரி எக்ஸ் மூலியமாக ஒரு லைட்டை பாஸ் பண்ணோன்னா அது ஓவை ரீச் பண்ணி எக்ஸ் டேஷாக அந்த இமேஜில் விழுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சிமிலர்லி ஆல் த ரேஸ் இன் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் ஃபால் ஆன் த ஸ்க்ரீன் பிட்வீன் ஒய் டேஷ் அண்ட் எக்ஸ் டேஷ். இமேஜ் வந்து எக்ஸ் ஒய்ன்னு சொல்லிட்டோம், ஆப்ஜெக்ட் எக்ஸ் ஒய்ன்னு சொல்லிட்டோம். இமேஜ் என்னது? எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Thus, y dash x dash become the image of an y, x and y. y dash x dash எதோட இமேஜ்? எக்ஸோட ஒய்யோட இமேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இங்கே எக்ஸ் ஒய்ங்கிறது ஆப்ஜெக்ட்டு, அது இன்வெர்டடு தலைகீழ் பிம்பமாக விழுறதுல அந்த இமேஜ் எப்படி வருது அப்படின்னா ஒய் டேஷாகவும் எக்ஸ் டேஷாகவும் விழுது, ஒய் டேஷ் எக்ஸ் டேஷாகவும் விழுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். The image produced is temporary. இமேஜ் எப்படி தான் இருக்குது? டெம்பரரியாக தான் இருக்குது. இஃப் ஏ சிம்பிள் பேப்பர் இஸ் யூஸ்டு, த இமேஜ் கேன் பி மேட் பர்மனண்ட் இஃப் த பேப்பர் இஸ் ரீப்ளேஸ்டு பை அ ஃபோட்டோகிராஃபிக் பிளேட். ரீப்ளேஸ்டு பை த ஃபோட்டோகிராஃபிக் பிளேட். இந்த இமேஜ் வந்து டெம்பரரி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சிம்பிள் பேப்பரை யூஸ் பண்ணோன்னா அந்த ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்லேருந்து அது என்ன செய்யும்? டிஸ்பிளே ஆயிரும், வேறு பக்கம் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அவர் டாபிக் ரிஃப்ளெக்ஷன். What do you mean by reflection? If you see the mirror, what we get? Your face image we get. A mirror reflects our face. A still water body like a pond reflects the scenery around it. When we see our face in the mirror, we see the light rays from our face bouncing off the surface of the mirror. What do you mean by reflection? If the light absorb the mirror, then reflect, we get the image, that only reflection. Already we discussed, no, where we get the image? Yeah, very good. Pond and still water. எங்கெல்லாம் தண்ணி தேங்கி நிற்கிதோ அங்கெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? நம்மளோட இமேஜை பார்க்குறோம், கிளியர் இமேஜை பார்க்குறோம். இப்போ பாண்டில் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்? இன் அண்ட் அரவுண்ட் நிறைய ட்ரீஸு, அப்புறம் மரங்கள், நிறைய ட்ரீஸ் இருக்கும். அது இல்லாமல் அதில் நிறைய பேர்ட்ஸ் இருக்கும். இந்த சீனரி எல்லாம் எங்கே பார்க்கலான்னா அந்த வாட்டர் பாடியில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் நம்மளோட ஃபேஸை எங்கே பார்க்குறோம்? அந்த எதில்? கண்ணாடியில் பார்க்குறோம். இது எல்லாமே லைட் ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுனால தான் என்ன ஆகுது? நமக்கு இமேஜ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அவர் டாபிக், டேர்ம்ஸ் யூஸ்டு இன் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். What are the terms used in reflection of light? The light falling on the mirror is incident ray and the light reflected is called reflected ray. Incident rayனா என்ன? எங்கே வந்து லைட் விழுதோ அதை இன்சிடென்ட் ரேன்னு சொல்கிறோம். அதை ப்ரொடியூஸ் பண்ணுற ஆங்கிளுக்கு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட். PO is the angle of incident. We get that ray PO incident ray.
Incident, angle of incident produce which one? Incident ray. Next, ON which one? Normal ray. And then OQ which one? Angle of reflection. Angle of reflection produced that ray is called reflected ray. இங்கே என்ன சொல்கிறோன்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடெண்ட்டுங்கிறது பிஓ அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ஓஎன்கிறது நார்மல் ரேஸு. ஓக்யூங்கிறது என்ன ஆகுதுன்னா ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ரே ப்ரொடியூஸ் பண்ணுற ரேக்கு பேர் என்னன்னா இன்சிடென்ட் ரே. ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுற ரேக்கு பேர் என்னன்னா ரிஃப்ளெக்டட் ரே. இன்சிடென்ட் ரே, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஐய ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எப்படி நம்ம மீன் பண்ணுறோம்? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டுக்கு டினோட்டட் பை ஐ. ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனுக்கு எப்படி சொல்கிறோம்? டினோட்டட் பை ஆர். நெக்ஸ்ட், incident ray, the ray of light that falls on the surface of the reflection materials. In figure, PO is the incident ray. Now we discuss, no, PO is the incident ray. Reflected ray na OQ is the reflected ray. The ray of light that comes from the point when the incident ray falls on the reflection material. Reflection material விழுறதுக்கு பேர் என்ன? reflected ray அப்படின்னு சொல்கிறோம். Next our topic, point of incident normal. What do you mean by point of incident? The point of which our incident ray strikes the reflecting surface is the point of incident. If the figure O point of incident. Normal, the perpendicular line drawn from the point of incident to the plane of reflecting surface is called normal. In figure, ON is the normal. இங்கே ONங்கிறது என்ன சொன்ன ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம்ல. ONனா என்ன? நார்மல் அப்படின்னு சொல்கிறோம். பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட்னா எங்கே அது ரீச் ஆகுதோ லைட்டு, அதுதான் பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட். எங்கே ரீச் ஆகுது? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்லையும் ஓவில் தான் ரீச் ஆகுது. ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்டட்லையும் எங்கே தான் ரீச் ஆகுது? ஓவில் தான் ரீச் ஆகுது. அப்போ அந்த ஃபிகரில் ஓங்கிறது பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட்னு சொல்கிறோம். ஓஎன்கிறது தான் என்னது? நார்மல் ரேஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் அவர் டாபிக், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட். The angle formed between the incident ray PO and the normal ray ON is the angle of incident. It is denoted by I. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்னு எதை சொல்கிறோன்னா, இன்சிடென்ட் ரே பிஓ ப்ரொடியூஸ் பண்ணுறதும் நார்மல் ரேக்கு இடையில உள்ளது தான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்னு சொல்கிறோம். அது எப்படி டினோட் பண்ணுறோன்னா ஐங்கிற லெட்டரில் டினோட் பண்ணுறோம். ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்னா என்ன? ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்னா என்ன அர்த்தம்னா ஓக்யூ அப்படின்னு சொல்கிறோம். நார்மலாக அதை என்ன சொல்கிறோம்? நார்மல் ரே ஆல்ரெடி டிஸ்கஸ்னா ஓஎன்னு சொல்கிறோம். இதுக்கு இடையில விழுறதுல எது? ஓக்யூக்கும் ஓஎன்னுக்கும் இடையில விழுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்னு சொல்கிறோம். அதை எப்படி டினோட் பண்ணுறோன்னா ஐன்னு டினோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு, laws of reflection. Here two laws given. What are the laws? The angle of incident is always equal to the angle of reflection. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் சேம்னு சொல்கிறாங்க. அப்போ ஐ ஈக்குவல் டு ஆர். இதுதான் ஃபர்ஸ்ட் லா. செகண்ட் லா என்ன சொல்கிறாங்கன்னா, த இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே அண்ட் த நார்மல் ரே அட் த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் லை ஆன் த சேம் பிளேன். இன்சிடென்ட் ரேவும் ரிஃப்ளெக்டட் ரே, நார்மல் ரே, இது எல்லாமே மூணுமே எங்கே தான் விழுது? நார்மல் ரேல தான் வந்து ரீச் ஆகுது, அதாவது ஓவில் தான் ரீச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் செகண்ட் லா. எப்படி இதை ப்ரூவ் பண்ணுறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் சேம்னு எப்படி இங்கே ப்ரூவ் பண்ணுறோம்? ஹியர் யூ சி த பிக்சர். எக்ஸு ஒய், ABCD. AB is the angle of incident. How much degrees? 27 degree. Here what ask? DB is the normal. CB is the angle of reflection. Here what ask? In the figure, the incident ray makes 27 degree. With the normal, then find the angle of incident. இன்சிடென்ட் ரே கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க? ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லால என்ன பார்த்தோம்? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் என்னது? வெரி குட். விச் ஒன்? ரிஃப்ளெக்ஷன். திஸ் டூ ஆல்சோ சேம் ஒன்லி அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் என்னது? 27 டிகிரி.
in the law prakaram, according to the laws of reflection, the angle of reflection equal to angle of incident. Two also same only. So angle of incident how much? 27 degree. Then angle of reflection what? That one also 27 degree. First law proved here. Next second law. Example 2. A light ray strikes a reflective mirror plan surface at an angle of 43 degree with the plan surface. Find the angle of incident. Find the angle of reflection. Find the angle between the incident and the reflected ray. Find the angle between the reflected and the plan surface. These four also want to find out. Solution. Angle of incident what? 90 degree. Here what given? 43 degree given. Angle of reflection given. Okay, what you want to identify? 4 want to identify. First angle of incident. D what? Normal. That one which how much degree? 90 degree. The angle of incident equal to 90 degree minus 43 degree. Incident already given. How much degree? 43. Then normal how much? 90 இருந்து 43 மைனஸ் பண்ணோன்னா என்ன கிடைக்கும் நமக்கு? Angle of reflection கிடைக்கும். 90 minus 43 how much? 47 degree. Angle of reflection what? R equal to I equal to what? 47 degree. இன்சிடெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அப்போ ரிஃப்ளெக்ஷனும் சேம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ 2 ஆல்சோ ஹவு மச் டிகிரி? 47 டிகிரி. நெக்ஸ்ட்டு திஸ் 2 ஆல்சோ விச் 2 ஆல்சோ இன்சிடெண்ட்டும் ஆங்கிள் ஆஃப் இன்சிடெண்ட்டும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் ஹவு மச் டிகிரின்னு கண்டுபிடிக்கணும். I + R. I 47, R also 47. How much degree? 94 degree. Next, X is equal to 90 degree. அப்படின்னா என்னது? நார்மல் மைனஸ் ஆர். ஆர் வாட்டு? ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ளெக்ஷனை மைனஸ் பண்ணும். 90 மைனஸ் வாட்டு? ஆர் ரிஃப்ளெக்ஷன் 47 ஈக்குவல் டு ஹவு மச் டிகிரி? 43 டிகிரி. நவ் second law also proved here. Types of reflection. How many types of reflection is there? On a mirror we can see our image but not on the wall. Why? Both the surface reflects light. Only because the reflected light comes to our eyes we are able to see it. If the wall was not reflecting light then we cannot see it. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன சொல்கிறாங்க ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம்ல, அதுதான்ப்பா. என்ன சொல்கிறாங்க, உன்னோட மிரரில் பார்த்தீங்கன்னா மிரரையும் வாலையும் பார்த்தோம், நம்ம சுவத்துலையும் நம்மளோட மிரரையும் பார்த்தோமா, நம்ம மிரரில் நம்மளோட இமேஜ் கிடைக்குது, ஆனால் வாலில் நம்மளோட இமேஜ் கிடைக்கிறதில்ல. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. லைட்டு வந்து என்ன ஆகணும்னா ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம கண்ணை ரீச் ஆகணும், அப்போ தான் நமக்கு இமேஜ் கிடைக்கும். இது எதில் பாசிபிள்? மிரரில் பாசிபிள். ஆனால் இந்த சுவத்தில் என்ன ஆகாது? லைட்டு ரிஃப்ளெக்ட் ஆகாது. அதனால நம்மளால் நம்மளோட இமேஜை எங்கே பார்க்க முடியறதில்ல? வாலில் பார்க்க முடியறதில்ல. நெக்ஸ்ட் அவர் டாபிக் ஸ்பெக்குலர் ரிஃப்ளெக்ஷன், டிஃப்யூஸ் ரிஃப்ளெக்ஷன். Based on the surface it can be divided into two. What are the surface? Yeah, very good. What are the surface? Smooth surface and rough surface. The smooth surface produce which reflection? Specular reflection, otherwise called which one? Yeah, very good. Which one? Regular reflection. Next, rough surface produce irregular reflection or diffuse reflection. Here you see the picture. Smooth surface produce where that light falls, that place itself produce reflected the light. Blue color, which one? Ray of light, normal ray of light. Here red color, reflected ray of light. Two path also same only, so this one produce regular reflection. Here diffuse reflection. The surface also how it is having? That one not in a smooth surface, rough surface. So the rough surface produce irregular reflection.
Next our topic, types of rays. Parallel rays, convergent rays, divergent rays. Based on the rays, it can be divided into how much? 3. Parallel. Parallel means equal. Convergent means that one diffuse in manner. Divergent also diffuse manner, that it is inverted. Next our topic, types of beam of light. Types of beam. A light beam can be bundle of what? Parallel rays, convergent rays or divergent rays. Light beam என்னென்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? Parallel rays ப்ரொடியூஸ் பண்ணுது, convergent rays ப்ரொடியூஸ் பண்ணுது, divergent rays ப்ரொடியூஸ் பண்ணுது. Look at the light coming from the sun. The rays of sunlight are parallel. Often the headlight of car gives parallel rays. Parallel raysக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்னா சன்லைட்டும் ஹெட்லைட்டும். ஹெட்லைட்னா என்னது? இந்த காரில் வச்சுருக்காங்கல்ல, அது எப்படி இருக்கும்? பேரலல் ரேஸாக விழுறதுனால தான் நமக்கு ஆப்போசிட்டில் என்ன வருதுன்னு ஈஸியாக என்ன செய்கிறோம்? ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். However, look at the rays of light coming out a candle. Light rays go in all direction from the candle fire. கேண்டில் ஃபயர்லேருந்து வர லைட் ரேஸ் எப்படி இருக்கும்? ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும், எல்லா டைரக்ஷன்லேயும் போகும். அந்த லைட்டை என்ன சொல்கிறோன்னா டைவர்ஜென்ட் லைட்னு சொல்கிறோம். Light rays from a flashlight is also divergent. Divergent raysக்கு எக்ஸாம்பிள் என்னது? கேண்டில் லைட்டும் ஃப்ளாஷ் லைட்டும். நெக்ஸ்ட், using lenses we can converge light rays. Using a lens you can focus sunlight at a point. சன்லைட்டை ஒரு பாயிண்டில் தான் நம்ம என்ன செய்கிறோம்? ஃபோக்கஸ் பண்ணுறோம். தட் இஸ் வாட் வி ஆர் மேக்கிங் த லைட் ரேஸ் டு கன்வர்ஜ். எது வந்து லைட் ரேஸை கன்வர்ஜ் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த டைப்ஸ் ஆஃப் பீம் ஆஃப் லைட். எத்தனை லைட் பார்த்தோம்? 3 லைட். என்னென்னா பேரலல், டைவர்ஜென்ட் அண்ட் தென் கன்வர்ஜென்ட் லைட். நெக்ஸ்ட் அவர் டாபிக், ஸ்பீட் ஆஃப் லைட். டு யூ ரிமெம்பர்? Shall we recall our previous class? Light travels in a very good straight line. How much is speed of light per second? 3 lakh kilometer. Okay, that only speed of light. When lighting a bulb in a dark room, light spreads the whole room quickly. This is because the light travels very fast. Light travels 3 lakh kilometer per second in air or vacuum. Nothing can travel faster than light. ஒரு டார்க் ரூமில் போய் லைட்டை போட்டோன்னா டக்குன்னு நம்ம என்ன செய்கிறோம்? ஐடென்டிஃபை பண்ணுறோம் என்னென்ன இருக்குங்கிறத. அப்போ எப்படி டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுறோன்னா, இந்த லைட் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகுதுங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். அதனால தான் ஈஸியாக நமக்கு அங்கே இருக்க பொருள்லாம் தெரியுது. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, லைட்டு ஒரு செகண்டுக்கு பர் செகண்டுக்கு 3 lakh கிலோமீட்டர் என்ன செய்யும்னா ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. லைட்டை விட வேறு எதுவுமே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகாது. ஏர்லேயும் சரி, வேக்கும் வெற்றிடத்துலையும் காற்றுலையும் எது தான் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகும்? லைட்டு தான் ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அவர் டாபிக், இன்ட்ராக்ஷன் ஆஃப் லைட் வித் மேட்டர். மேட்டரில் அது எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது? டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல். Material that allow light to pass through completely are known as transparent material. Example, eyeglasses, clear drinking glass, clear water, face glasses used in buses. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்ட்ராக்ஷன் ஆஃப் லைட் வித் மேட்டர் இதை வச்சு 3ஆக பிரிக்கணும். டிரான்ஸ்பேரண்ட் மெட்டீரியல், டிரான்ஸ்லூசன்ட் மெட்டீரியல், ஒபேக் மெட்டீரியல்னு சொல்கிறோம். டிரான்ஸ்பேரண்ட் மெட்டீரியல்னால் என்ன? லைட்டை ஃபுல்லாக தனக்குள்ளார அலோவ் பண்ணும். லைட் பாசிங் கம்ப்ளீட்லி த்ரோ. இந்த சைடு என்ன இருக்குங்கிற அடுத்த சைடு அப்படியே என்ன செய்ய ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதுதான் என்னன்னா டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல். எக்ஸாம்பிள் என்னென்னா சொல்கிறாங்கன்னா, ஐ கிளாஸஸ், கிளியர் ட்ரிங்கிங் கிளாஸ், கிளியர் வாட்டர். நம்ம என்ன செய்கிறோம்? ஃபேஸ் கிளாஸஸ் யூஸ்டு இன் பஸ்ஸஸ். இது எல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிள்? டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியலுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் அவர் டாபிக், டிரான்ஸ்லூசன்ட் மெட்டீரியல். பாதி மட்டும், பார்ஷியலி அலோ த லைட் த்ரூ தெம். அதுதான் என்னது? டிரான்ஸ்லூசன்ட் மெட்டீரியல்.
Objects that allow light to pass through partially are called translucent material. Example, frosted glass and colored glasses. இப்போ பாதி மட்டும் லைட்டை வந்து ஃபுல்லாக நம்ம பாஸ் பண்ணுறோம், ஆனால் பாதி தான் அலோவ் பண்ணுது. எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறோன்னா, நம்ம வீட்டில் இருக்க கிளாஸ் சொல்கிறோம். என்ன சொல்கிறோம், இப்போ ஒரு சில வீட்டிலலாம் என்ன செய்வோம், கண்ணாடி கிளாஸ் வச்சுருப்போம். வெளியில் இருக்கவங்க யாரும் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இங்கே உள்ளார நின்னே, ஆனால் வெளியில் நிற்கிறவங்களுக்கு உள்ளார யார் இருக்காங்கன்னு ஈஸியாக என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இதெல்லாம் என்னன்னா பாதி லைட்டை மட்டும் அலோவ் பண்ணுறது. இது எக்ஸாம்பிள் எதுக்கு, டிரான்ஸ்லூசன்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அவர் டாபிக் ஒப்பேக் மெட்டீரியல். ஒப்பேக் மெட்டீரியல்னா light does not allow pass through them. Materials that are not able to allow light to pass through are called opaque material. லைட்டை தனக்குள்ளார என்ன செய்யாது, பாஸ் பண்ணவே பண்ணாது. அதுதான் என்ன, அது ஒப்பேக் மெட்டீரியல். ஒப்பேக் மெட்டீரியல்னா ஒளி. Now we discuss about opaque material. Materials that are not able to allow light to pass through are called opaque material. Does not allow any light through them. That only opaque material. Example, wall, thick cardboard, stone, etc. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு குகைக்குள்ளார இருக்கோன்னா, பகலாக இருந்தாலுமே சன்லைட் இருக்கிற டைம்லேயே அந்த கேவுக்குள்ளார என்ன ஆகாது, லைட்டு என்ட்ராகாது. ஏன், அது எல்லாமே ஸ்டோனால் ஆனது. அதனால தன்னோட உள்ளார எது லைட்டை பாஸ் பண்ணலையோ கொஞ்சம் கூட, அதுதான் என்ன, அது ஒப்பேக் மெட்டீரியல். ஒப்பேக் மெட்டீரியல்னால் தமிழில் என்ன சொல்கிறோன்னா ஒளி ஊடுருவா பொருள், ஒளி புகா பொருள் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் என்னென்ன கொடுத்துருக்காங்க, வாலு, திக் கார்ட்போர்டு, ஸ்டோனு, இதெல்லாம் ஒப்பேக் மெட்டீரியலுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் அவர் டாபிக் ஷேடோஸ். ஷேடோஸ் இஸ் ஆல்வேஸ் அகைன்ஸ்ட் ஆப்போசிட் சைட் ஆஃப் லைட் சோர்ஸ். எப்பயுமே ஷேடோஸ் எப்படி இருக்குன்னா, லைட் சோர்ஸ் எங்கே விழுதோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் ஷேடோ விழுகும். இட் இஸ் காஸ்டு பை ஒப்பேக் ஆப்ஜெக்ட் தட் ஸ்டாப் லைட் ஃப்ரம் ப்ரபகேட்டிங். இது எது உருவாக்குது, ஒப்பேக் ஆப்ஜெக்ட் மட்டும்தான் எதை உருவாக்கும், ஷேடோஸை உருவாக்கும். Based on the shadow, it can be divided into two. What are that one? Yeah, very good. Penumbra, umbra. When an opaque object is placed in the path of light from a point source, the uniform dark shadow will appear on the screen. This is called umbra. This is called what? Umbra. Dark shadow மட்டும்தான் விழும், அது என்னது, umbra. Next, penumbra. The illuminated shadows area is called as penumbra. The penumbra always surrounds the umbra. The umbra is darkest part of the shadows. In this part, light rays are completely prevented by the opaque object. The lighter shadow is penumbra. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் லைட்டு ஊடுருவது பெனும்ப்ரா, சுத்தமாக லைட்டு கொஞ்சம் கூட இல்லாமல் டார்க் ஷேடோ விழுறது உம்ப்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அவர் டாபிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஷேடோஸ். ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் do not form shadows, only opaque objects form shadows. எல்லா ஆப்ஜெக்ட்டும் என்ன ஃபார்ம் பண்ணுறதில்ல, ஷேடோவை ஃபார்ம் பண்ணுறதில்ல. ஒப்பேக் ஆப்ஜெக்ட், அதாவது ஒளி ஊடுருவா பொருள், ஒளி புகா பொருள் மட்டும்தான் என்ன செய்யுது, ஷேடோஸை ஃபார்ம் பண்ணுது. ஷேடோஸ் வில் பி ஃபார்ம்டு இன் த ஆப்போசிட் சைட் ஆஃப் த லைட் சோர்ஸ். ஷேடோஸ் எப்பயுமே எங்கே விழும், ஆப்போசிட் சைட் ஆஃப் த லைட் சோர்ஸில் தான் விழும். இட் கேன் பி டிட்டர்மைன்ட் பை த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் பை இட்ஸ் ஷேடோஸ். இது எப்பயுமே அதோட ஆப்ஜெக்டோட ஷேடோவை தான், கேரக்டரிஸ்டிக் தான் இங்கே என்ன செய்யும், ப்ரொடியூஸ் பண்ணும். The shadows will be always darker. Whatever may be the color of light rays, எந்த கலர் லைட் ரேஸ் கொடுத்தாலும் ஷேடோஸ் எப்படி தான் விழும், டார்க்கராக தான் விழும். லைட் சோர்ஸ், ஒப்பேக் ஆப்ஜெக்ட் ஆர் ஷேடோஸ் ஆர் ஆல் இன் எ ஸ்ட்ரெயிட் லைன். எல்லாமே ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் தான் விழும். The size of shadows depends upon the shadows between the light source and the object and the distance between the object and the screen. இது எப்படி அப்படின்னா, இந்த ஷேடோஸ் எப்படி விழும்னா, லைட் சோர்ஸ் எங்கே இருக்குது, ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது, இந்த டிஸ்டன்ஸை பொறுத்து தான் என்ன ஆகும், இந்த ஸ்க்ரீனில் ஷேடோ விழும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அவர் டாபிக் சோலார் எக்லிப்ஸ், லூனார் எக்லிப்ஸ். வாட் யூ மீன் பை எக்லிப்ஸ்? எக்லிப்ஸ்னால் என்ன? Do you remember in previous class itself discussed, no? What do you mean by eclipse? Yeah, very good.
An eclipse is an incident when any astronomical object is partially or fully obscured due to the placement of another astronomical objects in the presence of light. This only eclipse. Eclipse-na என்ன? எக்லிப்ஸ்னா என்னன்னு சொல்கிறோம், லைட் ரேஸ் பாஸ் பண்ணுறப்ப இன்பிட்வீனில் ஏதாவது வர்றது தான் எக்லிப்ஸு. எக்லிப்ஸ்னால் என்ன? கிரகணம்னு சொல்கிறோம். லைட்டை பாஸ் பண்ணுறோம், லைட்டுக்கும் ஏர்த்துக்கும் இடையில ஏதாவது வந்துடுறது, இதுதான் என்னது எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே 2 எக்லிப்ஸஸ் சொல்கிறோம். என்னென்ன எக்லிப்ஸஸ்? சோலார் எக்லிப்ஸ், லூனார் எக்லிப்ஸ். வாட் யூ மீன் பை சோலார் எக்லிப்ஸ்? Solar eclipse na enna? Solar eclipse occurs when the moon arrives between the sun and the earth. Moon enga varum? Sunnukum earthukkum idaila moon varum. Which day this one occur? Yeah, very good, new moon day. Appadina enna? Amavasa annikku da the solar eclipse varum. Next, the shadow of moon appears on the earth, shown in the picture. And then hence those who are at the region A are unable to see the sun instantly. This is solar eclipse. But those who are at the region B and C are able to see the sun partially. ஏ பார்ட்டில் தான் சோலார் எக்லிப்ஸ் அக்கர் ஆகுது. அப்போ ஏல இருக்கவங்களுக்கு என்ன தெரியாது? இந்த சன்னு தெரியாது. பிசி பார்ட்டில் இருக்கவங்களுக்கு இந்த சன்னு பாதி தெரியும். இதுதான் சோலார் எக்லிப்ஸு. சோலார் எக்லிப்ஸ்னால் என்னன்னா, சன்னும் ஏர்த்துக்கும் இடையில மூணு வர்றது, இதுதான் சோலார் எக்லிப்ஸ். நெக்ஸ்ட் அவர் டாபிக்ஸ் லூனார் எக்லிப்ஸ். லூனார் எக்லிப்ஸ் அக்கர்ஸ் when the earth comes between the sun and the moon. எர்த் எங்கே வந்துடுது? சன்னுக்கும் மூணுக்கும் இடையில வந்துடுது. சன்னுக்கு மூணுக்கு இடையில என்ன இருக்குது? எர்த் இருக்குது. இதுதான் லூனார் எக்லிப்ஸ். த எர்த் ப்ரிவென்ட்ஸ் லைட் கம்மிங் ஃப்ரம் த சன் அண்ட் மேக்ஸ் ஷேடோஸ் ஆன் த மூன். மூனோட ஷேடோவை பிரதிபலிக்குது. விச் டே திஸ் ஒன் அக்கர்? யா, வெரி குட். விச் டே? ஃபுல் மூன் டே. லூனார் எக்லிப்ஸ்னால் என்ன? அது சோலார் எக்லிப்ஸ்னால் சூரிய கிரகணம், லூனார் எக்லிப்ஸ்னால் சந்திர கிரகணம். இது என்னைக்கு நிகழ்து? இது ஃபுல் மூன் டே, அதாவது பௌர்ணமி அன்னைக்கு நடக்கும். இதில் எது நடுப்புற வருதுன்னா ஏர்த்து வருது. சன் ஒரு பக்கம், மூணு ஒரு பக்கம், ஏர்த்து இன்பிட்வீன். இதுதான் லூனார் எக்லிப்ஸு. Next our topic, plan mirror and reflection. A polished or smooth surface like glass which forms image by reflection is known as mirror. A plan mirror is a mirror with a flat reflective surface. A plan mirror makes an image of object in front of what? In front of mirror. என்ன சொல்கிறாங்கன்னா, பிளான் மிரர், அதாவது ஸ்மூத் சர்ஃபேஸில் இருக்க பிளான் மிரர் இமேஜை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதுதான் என்ன சொல்கிறோம்? மிரர்னு சொல்கிறோம். பிளான் மிரர் என்னன்னா ஃப்ளாட் ரிஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் அவர் டாபிக், பிளான் மிரர் அண்ட் ரிஃப்ளெக்ஷன். பிளான் மிரர் அண்டு ரிஃப்ளெக்ஷன். பிளான் மிரர்லையும் ரிஃப்ளெக்ஷனையும் எப்படி இருக்குது? பிளான் மிரரில் இமேஜ் அப்ரைட்டாக இருக்குது. The image and the object are the same size. The image is virtual. Next, the image is laterally inverted. அப்படின்னா என்ன? அந்த 3ங்கிற நம்பர் எப்படி இருக்குது? தலைகீழாக இருக்குது. ரைட் ஹேண்ட் எப்படி இருக்குது? லெஃப்ட் ஹேண்டாக தெரியுது. இதுதான் என்ன? இது ஸ்ட்ரைட் லைன் என்ன சொல்கிறோம்? ஆப்ஜெக்ட். இந்த சைடில் இருக்க டாட் லைன் என்னது? இமேஜ். The distance of the object from the mirror is equal to the distance of the image. பட் இமேஜுக்கும் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் எப்படி இருக்குது? டிஸ்டன்ஸ் சேமாக தான் இருக்குது. ஆப்ஜெக்ட் என்ன? ஏன்னு சொல்கிறோம், இமேஜ் பின்னு சொல்கிறோம். திஸ் டூ ஆல்சோ சேம். ஸோ ஏ ஈக்குவல் டு பி. நெக்ஸ்ட் அவர் டாபிக் சேம், பிளான் மிரர் அண்ட் ரிஃப்ளெக்ஷன். இந்த லைட் ரேஸ் எப்படி விழுது? Incident ray, reflected ray, normal ray. The ray of light AO from the boy head strikes the mirror at a point O. That one is called AO. Is called the incident ray. The incident ray makes an angle of incidence I. Already we discussed, no? Incident ray I. Reflected ray what? R. ON is a perpendicular line, normal line. Next, the light ray of OA strikes the surface
and is reflected as OE. OE is called reflected rays. This ray make an angle of incident or with normal. The line ON perpendicular to surface is known as the normal. Next our topic, real and virtual. We have seen image being formed in a pinhole camera and a mirror. First, the image of the pinhole camera was formed as a screen, while the image made by the mirror is obtained on a screen. The image that are obtained on a screen are called real image. And that which cannot be obtained on a screen is called virtual. Also notice that the image on pinhole camera was upside down while the mirror image was upright. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ரியலுக்கு விர்ச்சுவலுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் சொல்கிறாங்க. ரியல்னா என்ன? கண்ணாடியில் பார்க்குற பிம்பம் அப்படியே கிடைக்குது, அது ரியல். இமேஜே கிடைக்கலன்னா அது என்னன்னா விர்ச்சுவல். இமேஜே கிடைக்கலன்னா அது என்ன? விர்ச்சுவல் இமேஜ்னு சொல்கிறோம். இங்கே பின்ஹோல் கேமராவில் அப்சைடு டவுன் இன்வெர்டட் இமேஜ் கிடைக்குது. ஆனால் இங்கே என்ன கிடைக்குது? மிரரில் என்ன சொல்கிறோம்? விர்ச்சுவல் இமேஜ் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் அவர் டாபிக், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இமேஜ் formed in a plane mirror. The image formed in a plane mirror is upright. The image formed in a plane mirror is virtual. The image is of the same size of the object. The distance of the image from the plane mirror is equal to the distance of the object from the mirror. Image is laterally inverted. Image இந்த பிளான் மிரரில் எப்படி இருக்குது? அப்ரைட்டாக இருக்குது. அடுத்து என்ன சொல்கிறோம்? விர்ச்சுவலாக இருக்குது. ஆப்ஜெக்ட்டுக்கும் இமேஜுக்கும் டிஃப்ரென்ஸு சேமாக இருக்குது, சேம் சைஸாக இருக்குது. டிஸ்டன்ஸும் ரெண்டுக்குமே சேமாக இருக்குது. இது லேட்ரலி இன்வெர்ட்டடாக இருக்குது. நெக்ஸ்ட் அவர் டாபிக், color. Light is a form of energy. Already we discussed, no? In the form of a wave that stimulates the retina of our eye. Visible light is a spectrum of a number of waves with different wavelength range from 400 nm to 700 nm. 1 nm equal to 10 minus 9 power m. What do you mean by nm? Yeah, very good. Nanometer. Each wave has a definite wavelength representing a particular color. The band of visible light is VIBGR. The sunlight produces different colors. If you take any one prism, அப்படின்னா என்ன? அது ஒரு கண்ணாடி ஒயிட் கலர் ஸ்டோன் எடுத்து வச்சிட்டோன்னா அது என்ன செய்யும்? கலர் ஒயிட் கலர் தான். அது என்ன ஆகும்? நிறைய கலர் லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அது எப்படி இருக்கும்னா வானவில் மாதிரி இருக்கும். when will appear rainbow in the sky? Rainy day only. Okay, what are the color present in the rainbow? VIBGR. V means violet, I means indigo, B blue, G green, Y yellow, O orange, R red. These all the colors mingle with form a rainbow. That one simply called as VIBGR. Violet color has a shorter wavelength and red color has a longer wavelength. When light ray, a particular wavelength color, strikes the retina of our eye, our brain perceives that specific color. When all color of visible light strikes the retina of our eye at the same time, our brain perceives white. என்ன கலரில் விழுந்தாலும் நம்மளோட பிரெயின் என்ன கலரை தான் பர்சீவ் பண்ணிக்குது? ஒயிட் கலர் தான் பர்சீவ் பண்ணிக்குது. திஸ் ஷோஸ் ஒயிட் இஸ் நாட் எ கலர் அட் ஆல், பட் இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஆல் த கலர்ஸ் ஆஃப் த விசிபிள் லைட் ஸ்பெக்ட்ரம். ஒயிட் கலருங்கிறது ஒரு கலர் இல்லை, எல்லா கலரோட மிங்கிள் தான். நிறைய கலரோட காம்பினேஷன் தான் என்ன? ஒயிட் கலர். இஃப் ஆல் த வேவ் லென்த் ஆஃப் விசிபிள் லைட் spectrum give appearance of white. Similarly, the observer of all their wavelength of visible light while will lead appearance of black. Next our topic, what is prism? A prism is an object made up of a transparent material. Here you see the picture. Like a glass or plastic that has at least two flat surfaces that form an acute angle. Acute angle means less than 90 degrees. When white light is passed through a prism, the colors of the rainbow emerge from the prism.
Here you see white light only passed here, but it reflects how many colors? So many colors. Like rainbow, Vibgr color formed. This only prism. It is a white color material. That is transparent material mainly. Okay. Next our topic. Difference between the image formed in pinhole camera and plan mirror. Images formed by the pinhole camera, images formed in plan mirror. The image is real. The image is virtual. The image may not be equal to the size of the object. Pinhole cameraல எப்படி இருக்குது இமேஜ் ரியலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இங்கே பிளான் மிரரில் விர்ச்சுவலாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறோம், இமேஜுக்கும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் சைஸு சேம் இல்லை, ஆனால் இங்கே மிரரில் இமேஜும் ஆப்ஜெக்டும் சேம் சைஸில் இருக்குது. த இமேஜ் இஸ் இன்வெர்டட் இன் பின்ஹோல் கேமரா, பட் த இமேஜ் இஸ் எரெக்ட் இன் மிரர். Erect in mirror. This only difference between pinhole camera and a plan mirror. Next our topic, Newton disk. Here you see the Newton disk. What do you mean by Newton disk? CD player in your home also having. Newton suggested a process of mixing of different colors to the white color by setting an arrangement. Newton disk is a cardboard disk with 7 equal sectors colored red, yellow, orange, green, blue, indigo and violet. Here how it is having? The Vibgr color invertedly having. Last two first, red, yellow, orange, green. Here also Vibgr only. But the color is back to front. Okay. When the disc turned quickly, the retina receives the sensation of the spectrum simultaneously and disc appears white. Here you see the picture. Disc, what is the color? White. But you show in the sunlight number of color produced like Vibgr. Okay. Now we shall explain that the white is a combination of all colors. Which color is Vibgr color? Already we discussed, no, prism also white color. It is a combination. White is not a color. It is a combination of all the colors. What are the colors? Vibgr color. Synthesis of color. Synthesis of color is the method of creating color by mixing various proportion of 2 or 3 distinct colors of light. These distinct colors are red, green and blue are called as primary colors. Red, blue, green. How the colors produced? Here given 2 colors, primary colors and then secondary color. Primary colors which one? Red, green, blue. These 3 are primary colors. Each proportion of 2 primary colors create a secondary color. Equal proportion of all 3 primary colors create white. Magenta, cyan and yellow are called secondary color. Primary color which one? Red color, green color and blue color are called primary color. Secondary color which one? Magenta, cyan and yellow are called secondary color. ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் மிக்ஸ் பண்ணால் ப்ரைமரி கலரில் நமக்கு என்ன கிடைக்குது? செகண்டரி கலர் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன் ஆஃப் ஆல் 3 ப்ரைமரி கலர்ஸ் கிரியேட் எ ஒயிட். ப்ரைமரி கலர் 3ஐயும் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் மிக்ஸ் பண்ணோன்னா ஒயிட். ப்ரைமரி கலரை 3 கலரையும் எந்தெந்த கலரு? ரெட்டு, க்ரீனு, ப்ளூ எல்லாத்தையும் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் மிக்ஸ் பண்ணோன்னா செகண்டரி கலர் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செகண்டரி கலரு அதாவது ஒயிட் கலர் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? What we discuss? Which one primary color? Yeah, very good. Red, blue, green primary color. Which one secondary color? Magenta, cyan, yellow primary color. First, the 3 primary color. First 2 primary color equal proportion mingle பண்ணா secondary color கிடைக்கும்னு பார்த்தோம். ஆனால் 3 கலரையும் primary color 3ஐயும் equal proportionல mix பண்ணா white color கிடைக்கும். என்னென்ன கலரை? ரெட்டு, ப்ளூ, க்ரீன் 3ஐயும் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் மிக்ஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஒயிட் கலர் கிடைக்கும். ஹியர் யூ see the picture. Additive, subtractive. Red, green, blue. Last one which one? White. Here subtractive. Cyan, yellow, magenta, black color.
one red plus one blue equal proportion. Red, blue, these two also what? Primary color. These two also produce magenta color, secondary color. One blue plus one green, these two also equal proportion mix பண்ணா ப்ளூவையும் க்ரீனையும் என்ன கிடைக்கும்? சயான் கிடைக்கும். நெக்ஸ்ட் க்ரீனையும் ரெட்டையும் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் மிங்கிள் பண்ணால் என்ன கிடைக்கும்? எல்லோ கிடைக்கும். ரெட் கலரு, ப்ளூ கலரு, க்ரீன் கலரு, திஸ் 3 ப்ரைமரி கலரையும் மிங்கிள் பண்ணால் ஒயிட் கலர் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? ஒயிட் கலர் கிடைக்கும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் கிளாஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். டூ வெல். Thank you. All the best.